இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து கிறிஸ்து ஏன் மரித்தார் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14-15 சொல்கிறது. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானித்து இருக்கிறோம். வசனம் சொல்கிறது, அவர் எல்லாருக்காகவும் மரித்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தது நிமித்தம் இந்த உலகத்தின் வரலாறு 2ஆக பிரிந்தது. பார்த்தீங்கன்னா கிமு கிபி என்று சொல்லி வரலாற்றிலே 2 பிரிவுகள் வந்தது. காரணம், அவருடைய மரணம் இந்த உலகத்தையே அசைத்தது. இன்றைக்கு அவர் நமக்காக மரித்தார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் மரித்ததின் நோக்கம், அவர் மரித்ததின் நோக்கம் நம் சுயத்திலிருந்து நம்மை பிரித்தெடுக்க. வசனம் சொல்கிறது 2 தீமோத்தேயு 3:2 அந்த அதிகாரத்துல 2, 3, 5 வசனங்கள் வரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்றால் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் ஸ்பாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாகவும் துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாகவும் இருமாப்பு உள்ளவர்களாகவும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதின் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே அந்த வசனங்கள்ல ஒரு பகுதி அங்க போடப்பட்டிருக்கு. சுகபோக பிரியராயும் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். அவர் மரித்ததன் நோக்கமே நம்மை சுயத்திலிருந்து பிரித்தெடுக்க. பாருங்க, நம்ம இந்த கடைசி காலத்துல நம்ம எல்லாரையும் நீங்க கவனித்து பாருங்க. எல்லாருடைய உலக பிரகாரமான மனுஷங்கள் செய்கின்ற காரியம் பாருங்க. எல்லாரும் உலகத்துக்காக ஓடிக்கொண்டிருக்காங்க. பாருங்க, தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், தன்னுடைய பிள்ளைகளுடைய சுகம், தங்களுடைய பெருமை, தன்னுடைய காரியங்களுக்கே அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு கர்த்தர் சுயத்திலிருந்து நம்மை பிரித்தெடுக்க விரும்புகிறார். நம்மளுடைய எண்ணங்களிலே சுயநலம் இருக்கிறது. பாருங்க, ஜெபிக்க வர்ற அநேகர் கூட நம்மளுடைய ஜெபத்துல சுயநலமான ஜெபத்துல இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு எத்தனை பேர் ரட்சிப்பின் சந்தோஷம் கிடைக்கணும், கர்த்தருக்குள்ள வளர்க்கப்படணும், ஆவிக்குரிய அனுபவங்கள் வேணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் மாறாக நம் சுயமாக சில நேரங்களில் ஜெபிக்கிறோம். நல்லா படிக்கணும், வேலை பார்க்கணும், நல்ல வீடு கட்டணும் அப்படி சொல்லி உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு வேதத்துல ஒரு பகுதி குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல 1 முதல் 10 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அனனியாள் சப்பிராள் அவங்களுடைய காரியங்கள், அவங்க காணாட்சிகளை விற்கிறாங்க. அவர்கள் நிலத்தை விற்று அதை அப்போஸ்தலர்களுக்கு முன்பதாக அவர்கள் வைக்கணும். அங்கே ஆதி அப்போஸ்தலர் காலங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. அவர்கள் எல்லாம் ஒரு மனதோடு ஐக்கியத்தோடு எல்லாரும் சாப்பாட்டு முதற்கொண்டு எல்லாத்துக்கும் பொதுவா இருந்தது. அந்த நேரங்கள்ல அனனியாள் சப்பிராள் அவர்கள் விற்கிறாங்க. நிலங்களை விற்று பேதுரு அவனுடைய பாதத்துல வைக்கிறார்கள். அப்போ அவன் சொல்றான்,
பாத்தீங்கன்னா ஆவியானவருக்கு முன்பதாக நீ பொய் சொன்னாய் என்று சொல்றான். நீ விச்சதில் ஒரு பங்கை உனக்காக எடுத்துக்கொண்டாய் சொல்றான். அப்போ அனனியா அவன் அந்த நிமிஷமே மறித்து விடுகிறான். அவனுக்குள்ளே குற்ற உணர்வு, அங்கே சுயம் வெளிப்படுகிறது. சொல்றான், நீ இந்த நிலத்தை விற்பதற்கு முன்பதாக அது உன்கிட்டதான் இருந்தது, விச்ச பின்பும் உன்கிட்டதான் இருந்த, ஆனா காணிக்கை செலுத்தும் போது ஏன் வஞ்சித்தா? இன்றைக்கு அநேக சூழ்நிலையில என்ன செய்கிறோம் என்றால், ஆண்டவருக்காக நம்மளுடைய காணிக்கையை கொடுப்பதற்கு பதிலாக பெருமைக்காக கொடுத்து விடுகிறோம். நம்மளுடைய காணிக்கை கொடுத்துட்டு அந்த பெயரை வாசிக்கணும். அந்த பெயர் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிற பொருட்களுக்குள்ளே அவங்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு இருப்பார்கள். பாருங்க, ஒரு சகோதரி என்னோடு பேசிக்கொண்டாங்க. சொன்னாங்க, அவங்க அந்த இடத்துல நாங்க கத்தருக்காக இதை கொடுத்தோம், என்னுடைய பெயர் அந்த போட்டோவோட அங்க போட்டிருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, சில நேரங்கள்ல ஆண்டு சமூகத்துல கொடுப்பதுல நம்ம என்ன செய்கிறோம், பெருமை அடைந்து விடுகிறோம். இங்கே வசனங்கள்ல அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம். கடைசி காலத்துல நம்ம சுயம் நம்மில் வெளிப்படுகிறது. சிலர் பணப்பிரியராக இருக்கிறாங்க, வீம்புக்கார, அகந்தை, பொறாமை, இந்த காரியங்கள்லாம் நமக்குள்ள வெளிப்படுகிறது. கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம், அவர் ஏன் மரித்தார் என்பதை நாம் அறியாமல் சென்று கொண்டிருக்கிறோம். அவர் மரித்த நோக்கமே சுயத்திலிருந்து நம்மை பிரித்தெடுக்கவே. ஒருவேளை நம்ம சுயத்திலே சில நேரங்களை சிந்திப்பது உண்டு. இங்க அனனியா சப்பிரால்ல அனனியா அங்கே அந்த இடத்திலே மரித்து விடுகிறார். 3 மணி நேரம் கழித்து வந்த அவனுடைய மனைவி சப்பிராலை பார்த்து அங்கே பேதுரு கேட்கிறா, நீங்க நிலத்தை விற்றதின் பணம் இவ்வளவுதானா என்று. ஆமா 2 ஒரே விதமான பதில். பாருங்க, அவர்கள் சொன்னாங்க, 2 இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாக நீங்க 2 ஒருமனப்பட்டது என்ன என்று சொல்லி அங்க பேதுரு அங்கேயே அங்க சப்பிராலும் மரித்து விடுகிறார். இன்றைக்கெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தா யாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது மாட்டோம், நாம் பயந்து ஓடிடுவோம். ஆனால் தேவனுக்கு முன்பதாக நம்ம எவ்வளோவேன்னு பொய் சொல்கிறோம். ஆண்டவர்கிட்ட சில நேரங்கள்ல பொருத்தனை பண்ணுவோம்ல, நான் இவ்வளவு தூரம் இத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறேன், இத்தனை மணி நேரம் நான் வேதத்தை வாசிக்கிறேன், ஆண்டவரே உங்களுக்காக நீங்க இந்த காரியம் செஞ்சா எனக்கு நான் உம்முடைய சமூகத்துல நான் இந்த பலி செலுத்துறேன், இந்த காரியங்கள்லாம் நான் செய்யறேன். இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா பொருத்தனை செய்வது உண்டு. ஆனால் பிள்ளைகளை சொல்லுவாங்க, நான் என் பிள்ளைய ஊழியத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லுவாங்க. ஆனா காலப்போக்கிலே அதை மறந்து விடுகிறார்கள். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய சுயத்திலிருந்து நம்ம வெளிவருவதற்காக சில நேரங்கள் நம்ம எல்லாமே விட்டு விடுகிறோம். நமக்குள்ளாக இருக்கிற கோபம், சில குணங்களையும் நம்மால் விட்டுவிட முடியவில்லை. கோபம், வைராக்கியம், பொறாமை, வீண் பெருமைகள், இதெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு நம்மை விட்டு அகற்ற வேண்டும், நம்மளிருந்து வெளிவர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாமா? ஒருவேளை அனனியா சப்பிராலை போல நம் ஆண்டவர் சமூகத்துல கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டு, ஆனால் நம் ஆண்டவரிடமிருந்து சில நேரங்களை எடுத்து விட்டு ஆண்டவர் சமூகத்திலே பொய் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதை கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஒருவேளை நாங்க பொருத்தனை செய்துவிட்டு நாம் செய்யவில்லையே, நான் ஆண்டவர் சமூகத்துல நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஜெபிக்கலையே, வேதத்தை வாசிக்கிறேன்னு வாசிக்கலையே, ஆலயத்துக்கு செல்வேன்னு சொல்லி நான் செல்லவில்லையே, ஒருவேளை சில நேரங்கள்ல சில ஆவிக்குரிய காரியங்களுக்கு செல்லும் போது ஏதோ உலக பிரகாரமான தடைகள் வரும்போது நாம் அதை விட்டு தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்ந்து விடாதபடிக்கு பிசாசு அநேக காரியங்களை கொண்டு வருகிறது. பண ஆசையை கொண்டு வருகிறது, பிரச்சனையை கொண்டு வருகிறது, அநேக சூழ்நிலைகளை கொண்டு வந்து ஆண்டவரை விட்டு விலகுகிற அநேக காரியங்கள் நம்மகிட்ட அனனியா சப்பிராலை போல
இன்றைக்கு நமக்குள்ள நிறைய காரியங்கள் இருக்குது. ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் நம் சுயத்திலிருந்து நம்மை பிரித்தெடுக்க விரும்புகிறார். தலையை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிற இந்த வேளையிலே நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு இயேசுப்பா. நாங்க கூட சில சமயங்கள்ல சுயமான எங்களுடைய ஜெபத்திலே சுயத்தோடு இருக்கிறோம். எங்களுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக நாங்க உங்க சமூகத்துல நிற்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்க மரித்தது நோக்கம் சுயத்திலிருந்து எங்களை பிரித்தெடுக்க இயேசப்பா. எங்களை பிரித்தெடுங்க. உங்களுடைய நாமத்தை நாங்க மகிமைப்படுத்த உமக்காக நாங்க வாழ கிருபை தாங்க. துதிகான மகிமையெல்லாம் நமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை